அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொலோசையர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய பின்பகுதியிலேயே கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதாவது கொலோசே நிருபத்தை எழுதும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கிறிஸ்துவினுடைய பலி போதுமானது அல்ல, நம்முடைய எல்லா பாவங்களை மன்னிப்பதற்கு கிறிஸ்துவினுடைய பலிமரணம் நமக்கு போதாது என்று சொல்லியெல்லாம் அநேக சடங்காச்சாரங்கள் இன்றைக்கும் எப்படி மனிதன் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு அநேக மனித கற்பனைகளும் கட்டளைகளும் சடங்காச்சாரங்களும் கற்பிக்கப்படுகிறதோ அதே போல காரியங்கள் அந்த நாட்களிலும் இருந்தபடியினாலே பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்து அவருடைய பலிமரணம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்குகிறதற்கு அது போதுமானது, அவர் உன்னத தன்மைகள் பலவற்றை அவர் பெற்றிருக்கிறார், அவரோடு கூட எந்த ஒரு காரியத்தையும் ஒப்பிட முடியாது என்கிற கருத்துக்களை இந்த கொலோசே நிருபத்திலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து உன்னதமானவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அனைத்தும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டன என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவரே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். கிரேக்க மொழியில் புரோடோடோகோஸ் என்று சொல்லி இந்த வார்த்தையானது முந்தின பேருமானவர் என்று அழைக்கப்படுகிறது. அவர் முதலில் சிருஷ்டிக்கப்பட்டு அதன் பின்பு பிற அவர் மூலம் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் முதல் சிருஷ்டி அல்ல, அவர் முந்தின பேருமானவர் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, கிறிஸ்து முந்தின பேருமானவர், அவர் மூலம் அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டன. அவரது உண்மையான உன்னத தன்மைகளில் சிலவற்றை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கொலோசையர் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதரிசனமான என்று சொன்னால் காணப்படாத என்று சொல்லி அர்த்தம். அப்படியான ஒரு கிறிஸ்துவாக பிதாவை போன்ற அதே தன்மை உடையவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கொலோசையர் 1:16 அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரே படைப்புக்கு காரணர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டன. படைப்பு காரணர் என்று பவுல் அப்போஸ்தலன் காட்டி கொடுக்கிறார். அவருடைய உன்னதமான தன்மையை இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அனைத்தையும் நிலைநிறுத்துகிறவர் என்று 17வது வசனம் கொலோசியர் 1:17 அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிறுத்துகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 4வதாக 1:18 சபைக்கு தலையானவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சபையானது ஒரு சரீரமாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த சரீரத்துக்கு தலை எப்படியோ அதே போல சபைக்கு கிறிஸ்துவே தலையானவர் என்று சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிதாவை பிரியப்படுத்திய ஒரே ஒருவர் என்று சொல்லி அதே 1வது அதிகாரம் 19:20 சொல்லிக் கொடுக்கிறார். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று பார்க்கிறோம். ஆகவே இங்கே பிதாவை பிரியப்படுத்திய தன்னுடைய பாடு மரணங்களினாலே கல்வாரி சிலுவையினுடைய அந்த மரணத்தினாலே பிதாவை பிரியப்படுத்திய ஒரே ஒருவர் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் காட்டி கொடுக்கிறார். மரணத்தால் நம்மை பிதாவுடன் ஒப்புரவாக்கினார் என்கிறதை 21வது 22வது வசனங்களிலே பார்க்கிறோம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களுமாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பவர் என்று சொல்லி கொலோசையர் 1:27 கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஞானம், அறிவு ஆகியவற்றின் பொக்கிஷமுடையவர் என்று கொலோசேயர் 2வது வசனம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். நம்மை உயிரோடு எழுப்பினவர் என்று சொல்லி கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்மை உயிரோடு எழுப்பினவர், நிழல்களுக்கு பொருளானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலே அநேக நிழல்களான சடங்குகள் கொடுக்கப்பட்டிருந்ததே. அந்த நிழல்களுக்கு பொருளை கொடுக்கும்படியாக நிஜமாக வந்தவர் என்பதையும் இங்கே கொலோசையர் 2வது அதிகாரத்தின் 16 23 வரையிலும் பவுல் கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து தாமே அவர் நிழலாக இருந்த எல்லா காரியங்களையும் நிஜமாக வந்து அவர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் சடங்காச்சாரமாக செய்த அநேக பலிகள், சடங்காச்சாரமாக செய்த பண்டிகையினுடைய கொண்டாட்டங்கள், அவர்கள் விசேஷித்து குறிப்பிட்டு செய்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கிறிஸ்து ஒரு பொருளாக, ஒரு நிஜமாக வந்து அவைகளை நிறைவேற்றி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய ஜீவனானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக ஓடுகிறது. பாவத்திற்கு மரித்த நாம், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட நாம், பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக பாய்ந்து செல்லும்படியான கிருபையை பெற்றிருக்கிறோம் என்று எழுதுகிறார். உன்னதங்களில் வீற்றிருப்பவர் என்று சொல்லி கொலோசியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவானவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உன்னதத்தில் வீற்றிருக்கிறார் என்று கற்றுக் கொடுக்கிறார். எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று கொலோசியர் 3:11 பார்த்தோம். ஆகவே அந்த உன்னதமான கிறிஸ்துவினுடைய உன்னத தன்மைகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வின் பரிசுத்தத்திற்கு அவர் போதுமானவர், இந்த உலக வாழ்க்கைக்கு அவர் போதுமானவர், இனி வருகிற அந்த நித்தியமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்லுகிறதற்கு அவர் போதுமானவர், உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை வாழ வைப்பதற்கு அவர் ஒருவரே போதுமானவர் என்பதை இறுக பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு இடத்தில் உள்ள ஒரு பொக்கிஷம் ஒரு நிலத்தில் இருப்பதை ஒருவன் அறிந்தான் என்று சொன்னால் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷமுள்ள அந்த நிலத்தை பெற்றுக்கொள்வானே என்று இயேசு கற்றுக் கொடுத்தாரே, அதே போல் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் இழந்தாலும் கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, இம்மைக்கு மாத்திரமல்ல, இனி வருகிற உலகத்திற்கும் அவரே போதுமானவராய் இருக்கிறபடியினாலே அவரை நாம் இறுக பற்றி கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.